அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப கடினமாக தான் உழைக்கிறேன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறேன். ஆனால் எனக்கு மதிப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த கதையை கேளுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வழியும் கிடைக்கும். இப்போ கதைக்கு போவோம். முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன நாட்டை ஒரு கோக்குமாக்கான அரசர் ஆண்டு வந்தார். அவர் ஆண்டு வந்த அந்த நாடு ரொம்ப வளமான நாடு. அதனால அந்த நாட்டு மக்கள் யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காம அவங்க நல்லா உழைச்சி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அரசர் நாட்டு மக்களுக்காக எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வர்றதே இல்லை. இப்படிப்பட்ட அந்த அரசருக்கு ஒரு மந்திரி ரொம்ப நெருக்கமா எப்பவுமே கூடவே இருந்தார். அந்த மந்திரி இந்த ராஜா எப்ப என்னத்த சொல்லுவாரோ, என்ன சிக்கல்ல நம்மளை மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடயே இருந்தார். அப்படிதான் ஒரு நாள் இந்த ராஜாவும் மந்திரியும் ஒரு வயல் வழியா போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு கொடியில வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறத ராஜா பார்த்தாரு. உடனே அவர் மந்திரி கிட்ட, மந்திரியாரே, அந்த வெள்ளரிக்காயை பறிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. மந்திரியும் உடனே பறிக்க போனார். அப்போ அங்க ஒரு பார்வையற்ற பிச்சைக்காரர் உட்காந்துக்கிட்டு இருந்தார். ராஜாவும் மந்திரியும் பேசுறத கேட்டவருக்கு வந்திருக்கிறது ராஜாவும் மந்திரியும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அவர் ராஜாவுக்கும் மந்திரிக்கும் வணக்கம் சொல்லிட்டு, ஐயா, நீங்க பறிக்க போறீங்களே அது வெள்ளரிக்காய் இல்ல, அது குமட்டிக்காய், அதை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. ராஜா நினைச்சார், இவரோ பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரர், இவருக்கு எப்படி தெரியும் அது குமட்டிக்காயா இல்ல வெள்ளரிக்காயா அப்படின்னு நினைச்சவர், இருந்தாலும் தற்காப்புக்காக இதை நாம சாப்பிடக்கூடாது, மந்திரியை சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு ராஜா, மந்திரியாரே, அந்த காயை பறிச்சு சாப்பிடுங்க, வாந்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவே சொல்லிட்டாரு, வேற வழியும் இல்ல, முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வேற வழி இல்லாம மந்திரி அதை சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே மந்திரிக்கு ஒரே வாந்தியோ வாந்தி, குடலே வெளியில வர்ற மாதிரியான வாந்தி வந்துடுச்சு. மயக்கம் போடுற அளவுக்கு போயிட்டாரு மந்திரி. அதை பார்த்த ராஜாவுக்கு பயமே வந்துடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பின ராஜா கிட்ட அந்த பார்வையற்றவர், ராஜா, அந்த கொடிக்கு பக்கத்துல ஒரு பச்சிலை இருக்கும், அதை பறிச்சு கசக்கி மந்திரியோட வாயில விட்டுட்டீங்கன்னா வாந்தி உடனே நின்னுடும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் அப்படியே செஞ்சார். மந்திரிக்கு உடனே வாந்தி நின்னு போச்சு. மந்திரிக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. ராஜா அந்த பிச்சைக்காரரை பார்த்து கேட்டாரு, உனக்கு தான் கண்ணே தெரியாது, எப்படி இதை கொமட்டிக்காயின்னு கண்டுபிடிச்ச? அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற பச்சிலை தான் இதோட மருந்து அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவர், அரசே, இது நிறைய மக்கள் நடமாடுற இடம், இந்த இடத்துல ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சி இருந்தா மக்கள் இந்நேரம் அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருப்பாங்க, அதனாலதான் சொன்னேன் அது வெள்ளரிக்காய் இல்லை அப்படின்னு. அதே நேரம் கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் அது குமட்டிக்காய் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மருந்தை எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, எப்பவுமே இயற்கை ஒரு ஒவ்வாமை கொடுக்கிற ஒரு காயோ பழமோ கொடுத்தா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்தையும் படைச்சிடும், அதனாலதான் அந்த மருந்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அதனால அவர்கிட்ட, இங்க பாருப்பா, நீ அரண்மனைக்கு போய் ஒரு வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு வைர வியாபாரி ராஜாவை சந்திக்க வந்திருந்தாரு. அரசே, நான் ஒரு வைர வியாபாரி, எங்கிட்ட பலவிதமான வைரங்கள் இருக்குது, கொஞ்சம் வைரம் வாங்கி என்னோட வியாபாரத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு பணிவோட கேட்டார் அந்த வைர வியாபாரி. ராஜாவும் அந்த வைரத்தை எல்லாம் எடுத்து பார்த்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், இதுல எது அசல் எது போலி வைரம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு யோசனையா இருந்தவர் மந்திரியை கூப்பிட்டார். மந்திரியும் ஓடோடி வந்தார். ஐயோ, அன்னைக்கு கொமட்டிக்காயை சாப்பிட சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வைரத்தை முழுங்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற யோசனையிலே வந்தவர், எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சவர், ராஜா, எனக்கு வைரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டாரு. அப்போ ராஜாவுக்கு திடீர்னு அந்த பார்வையற்ற பிச்சைக்காரரோட ஞாபகம் வந்தது. உடனே அரண்மனை காவலர்களை அழைச்சி, நீங்க போய் அந்த பார்வையற்றவரை கூப்பிட்டு வாங்க, அவர்தான் காரண காரியத்தோட சரியா பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாரு. மந்திரியும் அந்த காவலர்களோட கூட போய் அந்த பார்வையற்றவரை அரண்மனைக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்தவர்கிட்ட ராஜா சொன்னாரு, இங்க பாருப்பா, இங்க இருக்கிற வைரங்கள் எல்லாம் பாரு, இதுல அசல் எது
போலி எது, இதுல அசலும் போலியும் கலந்து இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த பார்வையற்றவரும் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்துட்டு போய் மத்தியான வெயில்ல வெளியில வச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்த கொஞ்சம் வைரங்களை கையில எடுத்து, ராஜா, இதெல்லாம் அசல் வைரக்கற்கள், மற்றதெல்லாம் போலி, அதெல்லாம் கண்ணாடி கற்கள் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுதான் தாமதம். அந்த வைர வியாபாரி ராஜா காலில் விழுந்து, ஐயா, ஏதோ தப்பு நடந்துருச்சு, இதுல போலி வைரம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, என்னை இந்த தடவை மன்னிச்சுக்கோங்க, எல்லா வைரத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, இனிமேல் உங்க நாட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. ராஜாவும், இந்த ஒரு தடவை உன்னை மன்னிக்கிறேன், உடனே இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு அவரை விரட்டி விட்டுட்டாரு. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பார்வையற்றவர்கிட்ட, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பார்வையற்றவர், ராஜா, வெயில்ல வைரம் சூடாகாது, ஆனா கண்ணாடி சூடாகும், அதனாலதான் சூடானது எல்லாம் கண்ணாடி அப்படின்னு கண்டுபிடிச்சேன், சூடாகாம இருந்ததெல்லாம் வைரம் அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அரண்மனை காவலர்களை அழைச்சி, இங்க பாருப்பா, இந்த பார்வையற்றவருக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு கட்டளையிட்டார். பார்வையற்றவரும் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ராஜா தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பிச்சாரு. பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாம் அவங்களோட இளவரசிய இளவரசனுக்கு கொடுக்க போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. ராஜாவுக்கு ஒரே குழப்பம், யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு எடுக்க முடியல. மந்திரியை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டார். மந்திரி தலையை சொரிஞ்சுக்கிட்டே, எல்லா பொண்ணுங்களுமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொன்னார். ராஜாவுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுனே புரியல. அப்போ மறுபடியும் ராஜாவுக்கு அந்த பார்வையற்றவர் ஞாபகம் வந்துச்சு. உடனடியா அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு அந்த பார்வையற்றவரை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை போட்டார். பார்வையற்றவரும் வந்தார். ராஜா அவர்கிட்ட, இங்க பாருப்பா, இளவரசருக்கு பக்கத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருந்து வரன் வந்திருக்கு, எந்த நாட்டு இளவரசி நம்ம இளவரசருக்கு பொருத்தமா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசித்து பதில் சொல்லு, உன்னோட பதிலுக்கு சரியான காரணத்தையும் சொல்லணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த பார்வையற்றவர், அரசே, நம்ம பக்கத்து நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா ஒரு நாடு, அந்த நாட்டு இளவரசி தான் நம்ம இளவரசருக்கு சரியா இருக்கும், அந்த பொண்ணையே பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் மேலும், நம்ம பக்கத்து நாட்டு அரசருக்கு நம்ம நாட்டு மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கு, எப்போ வேணும்னாலும் படையெடுக்கலாம். இப்போ அந்த பக்கத்து நாட்டுக்கு அடுத்து இருக்கிற நாட்டுல நீங்க பொண்ணை எடுத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு நீங்க சம்பந்தி ஆயிடுவீங்க. அப்படி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்க 2 பேருக்கும் நடுவுல இருப்பாரு. அவருக்கு ஒரு பயம் வரும், 2 நாட்டு படைகளை அவரால் சமாளிக்க முடியாது, அவர் அமைதியா இருப்பார், எல்லை பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் காவலர்களை கூப்பிட்டு இவருக்கு தடபுடலாம் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். பார்வையற்றவரும் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அரசர் நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் போடாம சும்மா சுகபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்த மக்கள் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அவங்க ராஜாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு மக்களுக்காக எந்த திட்டமும் போட மாட்டேங்கிறார், வேலை வாய்ப்புகள் எதுவுமே உருவாக்க மாட்டேங்கிறார், இவரெல்லாம் ஒரு அரசரா, இவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நாடு முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தி ராஜா காதுக்கும் எட்டுச்சு. ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு ராஜான்னு கூட பார்க்காம நம்ம நாட்டு மக்களே நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட, சரி அந்த பார்வையற்றவரை கூப்பிட்டு ஏதாச்சும் ஆலோசனை கேட்போம் அப்படின்னு நினைச்சு அவரை தன்னோட ஆலோசனை மண்டபத்துக்கு அழைச்சி வந்தார். அவரும் வந்து வணங்கி நின்றார். ராஜா அவர்கிட்ட, நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரியான காரண காரியத்தோட நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பார்வையற்றவரும், சரி சொல்லுங்க ராஜா அப்படின்னு கேட்டார். இங்க பாருப்பா, நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன ஒரு தகுதி இல்லாத அரசர் அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு நீ என்ன சொல்ற, சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பார்வையற்ற அந்த மனிதர் அமைதியா இருந்தார், பதிலே சொல்லல. ராஜா திரும்ப கேட்டார். அதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அதுக்கு ராஜா, இங்க பாருப்பா, நான் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவே மாட்டேன், நீ தைரியமா எந்த பதிலா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னார். நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பார்வையற்றவர் சொல்ல ஆரம்பிச்சார். அரசே, உண்மையாவே நீங்க இந்த நாட்டோட வளத்தை பற்றியோ தங்களை தாங்களே காத்துக்கிற இந்த நாட்டு மக்களின் மதிப்பை பற்றியோ எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு அக்கறை இல்லாம அரசராக இருக்க தகுதி இல்லாத ஒரு மனிதர் தான்
அதுல சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஒரே வருத்தமா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு அவர், ராஜா நீங்க என்னையே எடுத்துக்கோங்க. முதல்ல நான் கொமட்டை காயை பத்தி உங்ககிட்ட சொன்னேன், நீங்க சந்தோஷம் ஆயிட்டீங்க. ஆனா கொடுத்தது என்னவோ ஒரு வேளை சாப்பாடு தான். நீங்க உங்க நாட்டு மக்களை பாராட்டுற ஒரு நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருப்பீங்க. அப்புறம் 2வது தடவை கோடிக்கணக்கில் உங்களுக்கு வைரம் கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சேன். திறமையை அங்கீகரிக்கிற ஒரு நிஜமான ராஜாவா இருந்தா நீங்க ஒரு வைரத்தையாவது எனக்கு கையில கொடுத்துருப்பீங்க. ஆனா நீங்க கொடுத்தது என்னவோ மறுபடியும் ஒரு வேளை சாப்பாடு தான். 3வதா இந்த நாட்டை பக்கத்து நாட்டின் அச்சுறுத்தல இருந்து முழுமையா காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொன்னேன். உங்க கைக்குள்ள அந்த நாட்டை கொண்டு வர்றதுக்கும் வழி சொன்னேன். நீங்க ஒரு ராஜதந்திரியா உண்மையான ராஜாவா இருந்தா ஒரு கிராமத்தை எனக்கு எழுதி கொடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க கொடுத்தது என்னவோ மறுபடியும் ஒரு வேளை சாப்பாடு தான். ஆக உங்களுக்கு ஒருவரின் திறமை என்ன, அதோட மதிப்பு என்ன, திறமையானவங்களை எப்படி நடத்துறது அப்படின்னு எதுவுமே தெரியல. திறமைக்கான மதிப்பை ஒருவேளை சாப்பாட்டை தாண்டி உங்களால சிந்திக்கவே முடியல. உலகத்திலேயே பெரிய விஷயம் சாப்பாடு தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. இதுல இருந்தே தெரியலையா நீங்க ராஜாவா இருக்க தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொன்னாரு அந்த பார்வையற்றவர். மன்னருக்கு தான் கன்னத்துல யாரோ அரைஞ்சது மாதிரி இருந்தது. தான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பார்வையற்றவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட அவர் அந்த பார்வையற்றவரை தன்னோட முதன்மை ஆலோசகரா நியமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பார்வையற்றவரின் ஆலோசனையின் பேர்ல நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்த ஆரம்பிச்சார். நாட்டு மக்களோட நன்மதிப்பையும் பெற ஆரம்பிச்சார் அந்த ராஜா. நண்பர்களே, இந்த கதையில வர்ற மாதிரி தாங்க பல நேரங்கள்ல நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய மதிப்பும் கிடைக்கிறது இல்ல, அதற்கான பலன்களும் கிடைக்கிறதே இல்லை. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்மோட உழைப்பையும் மதிப்பையும் கண்டுக்காம போறது மட்டும் இல்லாம நம்மையே குறை சொல்றாங்க. ஆனா நாம இதை இப்படியே விட்டுட முடியுமா? முடியவே முடியாது. அதனால நாம தான் நம்மளோட மதிப்பை அவங்க உணரும்படி எடுத்து அவங்களுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும். பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசணும். பேசாம விட்டுட்டோம்னா நம்ம பத்தி ரொம்ப குறைவா மதிப்பிட்டு தாழ்த்தி தான் வைப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கான மதிப்பை நீங்க தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். சரி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.